வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு எப்படி ஒரு சிங்கிள் த்ரெட் நூல்கண்டில் ஒரே ஒரு நூல்கண்டில் 3 வரிகளாக்கி ஒரே நேரத்தில் எப்படி ஒரு நூல்கண்டிலேருந்து 3 வரிகளாக்கி பின்னுறதுன்னு பார்ப்போம். இது ஏதாவது ரோப் மாதிரி கொஞ்சம் மொத்தமாக பின்னுறதுக்கு, மேட்டு பின்னுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். வாங்க இதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். ஷேப்பில் ஃபஸ்ட்டு த்ரெட்டை வச்சுக்கோங்க. அதிலிருந்து ஸ்லிப் நாட் போடுவோம். இப்போ இந்த பார்ட்டில் இந்த ஹோல் வழியாக இந்த த்ரெட்டை உள்ளேருந்து இப்படி வெளியே இழுக்கணும். இப்படி இப்போ ஒரு இதில் 3 இருக்கும். நமக்கு ஒரே நூல்லேருந்து 3 வரிகள் எடுத்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி தீரப்போகுது அப்படின்னாக்க திருப்பியும் இது வழியாகவே உள்ளேருந்து திருப்பி வெளியே எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய கொஞ்சம் மொத்தமாக ஏதாவது கார்டு வேணும், மேட்டு வேணும், டோர் மேட்டுக்கு பண்ணுறோம், இல்லைன்னா ஃப்ளவர் வேஸ்க்கு அடியில் வைக்கிற மாதிரி பண்ணுறோம்னா கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரே த்ரெட்டை 3 வரிகள் கொண்டு வந்துட்டு இதில் பின்னினோம்னா மொத்தமாக இருக்கும். நமக்கு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதாங்க. இது சிங்கிள் ஒரு வரியில் பின்னினது, ஒரு த்ரெட்டை வச்சு பின்னினது. இது ஒரே த்ரெட்டை 3 இதாக ஆக்கி இதில் பின்னினது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? மேட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மெத்தடை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.